ஹலோ எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹெச்பியோட ரேஞ்சு, ஹெச்பி வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஆர்பிசி செல்ஸ், இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய ஃபுட்டு, அதோட லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஆர்பிசி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அயனு, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரி ரிச்சாக இருக்க ஃபுட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு டியூரிங் ப்ரெக்னன்சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி எடுக்க சொல்கிறாங்க. இப்போ சடனாக ஒரு எயிட் இருக்குது, அவங்களுக்கு 12 வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோடைய சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆட்டோடைய ஸ்ப்ளீன் எடுக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 விஷயமே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அயனு, விட்டமின் B12, விட்டமின் C, இந்த மாதிரி ஃபார்மேட்ல எல்லாமே ஒரே ஒரு ப்ராடக்ட்ல இருக்குது அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி இது மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஆர்பிசி செல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் ப்ரொடக்ஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்னத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய கீரை வகைகளில் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கலாம். பால்ம் ஜாக்ரி, அதாவது பனவெல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அயனும் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று விட்டமின் சியும் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் எல்லாம் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சடன் ஹெச்பி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆர்பிசியோட ஷேப் என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா பைகான்கேவ்னு சொல்லியிருந்தோம். அந்த பைகான்கேவா இல்லை வேற ஒரு ஷேப்பா, அப்நார்மல் ஷேப், அப்போ வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலசீமியாவும் சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எந்த மாதிரி இதில் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்? லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா சிபிசி, ஹெமட்டோக்ரிட் வேல்யூ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறப்ப காமனாக அதோட ரேஞ்ச் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி டவுட்டோ இல்லை இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக வேணும், இல்லை மெடிசன்ஸ் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.